வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/6/2025 வைகாசி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். டக்கென்று மனதில் தெளிவு, சந்தோஷம், பயணங்கள் ஆனந்தம், பேரானந்தம், எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி, தொழில் ரீதியாக இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது உத்தியோகத்திலும் தொழிலிலும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் மட்டும் கோபதாபங்கள் மறந்தும் கூட கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். லாபம் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் மொத்த சந்தோஷத்தையும் இந்த நாளில் கெடுத்துவிடும். எனவே உறவு விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மதியத்திலிருந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய அனுகூலமும் மிகப்பெரிய சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை வெற்றிகளை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணம், மனதிற்கு பிடித்த விஷயம், துணை அல்லது துணைவியாரிடத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியங்களில் தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுபவிரயத்திற்கு உண்டான ராசிக்காரர்கள். பண முதலீடுகள் அனுகூலத்தை சந்தோஷமாக பெற்றுத்தரும். எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகளை கூடக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவில்லாத அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும்
அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். டக்கென்று எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய அனுகூலம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறுவதற்குண்டான முயற்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். காலை மணி 11:25 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம், பயணங்களில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். காலை மணி 11:26 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டவே வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் ரீதியான ஆத்ம ரீதியான அமைப்பு அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை மாறக்கூடிய அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.